எல்லோருக்கும் அற்புதமான அனந்தமான வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆலயத்திற்காக உங்களை கூட்டி செல்கிறேன். இது எப்படின்னா, வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சமேத உற்சவ கோலத்திலே காட்சி அளிக்கக்கூடிய முருகனார் ஆலயத்திற்கு இன்று உங்களை அழைத்து செல்கிறேன். நீங்க பாருங்க, ஆலயத்தை இயற்கை அமைப்போடு அற்புதமாக அணிந்திருக்கிற ஒரு ஆலயம். பாருங்க, வேலைப்பாடுகள்லாம் 300 காலத்துல எப்படி ஆலயம் அமைந்திருக்கோ அதே மாதிரி வேலைப்பாடுகளோடு இன்று அமைந்திருக்கிறது. சபதகர் இந்த முருகனார் ஆலயம் இந்த இடத்துல வருவதற்கு முழு காரணகர்த்தாவாக இருந்த நமது தர்மகர்த்தா என் கோவிந்தசாமி கவுண்டர் அவர்கள் மற்றும் அவரது மகன்கள் குடும்பத்தினர்கள் அவர்களுடைய இந்த முயற்சி தான் இந்த இடத்துல ஆலயம் முருகனார் அருளால் நம்மளுக்கெல்லாம் பக்தர்களுக்கு கிடைக்க பெற்றது. ஒரு கிராமத்துல ஒரு குக்கிராமம், அதாவது உள்ளுக்குள்ள ரோடு வசதி கூட சாதாரண எளிய கிராமத்துல இருக்கிற ரோடு மாதிரி தான் இருக்கும். உள்ளூர்ல சிற்றூர், அந்த சிற்றூர்ல ஒரு அற்புதமான முருகன் ஆலயம் ஒன்று தோன்றப்பட்டிருக்கிறது. அது பாத்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஆலயத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, ஒரு அமைதியான பாங்குல பிரமாண்டமாக கட்டியிருக்கிறார்கள். இது ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சி என்றாலும், ஒரு ஞானி முன்பு ஒரு காலத்துல திருமுருக கிருபானந்த வாரியார் எத்தனையோ பட்டங்கள் அவருக்கு கொடுத்த போதிலும் திருமுருக கிருபானந்த வாரியார்னு தன்னுடைய பெயருக்கு முன்னாடி வைத்துக் கொள்வார். அப்படின்னா முருகன் மேல பெருமிதம். இந்த உலகம் ஃபுல்லாம் இந்த அற்புதமான இந்த முருகபெருமானுடைய மிகப்பெரிய பொக்கிஷத்தை உலகுக்கு கொண்டு சென்றவர்ல மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம் நாட்டுக்கு அந்த கிருபானந்த வாரியார். அவர் இந்த மண்ணுல வந்து சொற்பொழிவு நடத்தின அந்த பகுதி ஞானவான் கால்பட்ட அந்த புண்ணிய பூமியில ஒரு முருகனார் ஆலயம் அற்புதமாக ஒன்று இங்கே வந்திருக்கிறது. அது கொண்டாடுற மாதிரி இருக்கிறது. ஒரு பொக்கிஷம் இங்க அமைந்திருக்கிறது. மீண்டும் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் இங்கு ஒலிக்க போகிறது. கந்தசஷ்டி கவசம் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய பிரசாதமாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்ல, கந்தல் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அது மட்டும் இல்ல நக்கீரருடைய திருமுருகர் ஆற்றுப்படை, இது எல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு இங்க ஒரு வசந்த காலம் மீண்டும் ஒரு ஆன்மீக பொக்கிஷம் இந்த பூமியில எப்பயுமே இருந்திருக்கு. எட்டுக்குடி முருகன் பக்கத்துலதான், ஒரு 20-25 கிலோமீட்டர் பக்கத்துலதான் எட்டுக்குடி முருகன் கோவில். இருந்த போதிலும் இந்த பகுதியில இருந்து காவடி எடுத்து போவது மிகப்பெரிய பிரமாண்டமாக இருக்கும். இருந்த பொழுதிலும் இந்த மண்ணிற்கு ஏற்றவாறு ஒரு மிகப்பெரிய ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்மிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப ஒரு 50 நாள் ஆகிறது இந்த குடமுழுக்கெல்லாம் நடந்து. இந்த நடந்த பொழுதுல நம்மளுக்கு இங்க நிர்வாகத்தோட அனுமதி பெற்று இந்த ஆலயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் சிறப்பாக சொல்லுவோம் என்பதுக்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். உட்காந்து நம்ம தவம் பண்றதுக்கு அற்புதமான இடமாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப பாருங்க, ஆலயத்துடைய ஒவ்வொரு பகுதியும் பாருங்க, ரொம்ப செமையாக செய்திருக்கிறார்கள், அற்புதமாக செய்திருக்கிறார்கள். கொடிமரத்தை பாருங்கள், கொடிமரம், முன்னுக்கு இருக்கிற பலிபீடம், மயில் வாகனம் எல்லாமே தத்ரூபமாக 300 காலத்துல செய்த மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஸ்ரீ ஐயப்ப சுவாமி சன்னதி, அது இல்லாமல் சப்த கன்னிகள், அது இல்லாம நாகக்கன்னி, அது இல்லாம உற்சவருக்கு தனி சன்னதி.
கருவறையிலே அப்படியே வீட்டிருக்கிறார். உத்துருவமாக காட்சியளித்து அற்புதமாக வீட்டிருக்கக்கூடிய அழகான ஆலயமாக இங்கே நம்ம பகுதியில இருப்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்திருக்கிறது. இந்த இயற்கை சூழலோடு நம்ம அமைந்திருக்கிற இந்த ஆலயத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய அற்புதம் தோன்றுகிறது. மூலவருக்கு சன்னதி அமைப்பது மட்டுமல்ல, உற்சவர் வீதி உலா வரக்கூடிய உற்சவரோட சன்னதி, உற்சவர் சன்னதி இங்க அற்புதமாக அமைய பெற்று உற்சவர் சன்னதி இருக்கிறது. உற்சவருக்குன்னு தனி அறைய போட்டு அங்க உற்சவர் சன்னதியில போது இந்த உற்சவர் தான் காட்சியளிக்கிறார். அற்புதமான முருகனார் ஆலயத்துல உற்சவர் காட்சியளிக்கக்கூடிய அற்புத காட்சி நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது அந்த உற்சவருக்கு அருகிலேயே விநாயகர் பெருமானோடையும் உற்சவர் இந்த வீதி உலா இந்த ஊர் முழுவதும் கிராமம் முழுவதும் தன்னுடைய சிறப்பான அந்த விசேஷ தினத்திற்கு திருவிழா காலத்துல இந்த அம்பாளை வச்சும் இந்த முருகனார் வைத்தும் இந்த விநாயகர் வைத்தும் உற்சவர் விழா அற்புதமாக அழகாக நடந்தேறும் ஒரு அற்புத இயற்கை எழில். அது அவர் மூலம் இந்த பிரபஞ்சம் நகர்த்தி கொடுத்து நம்மளும் இங்கே வழிபட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பெற்றதற்காக நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய என் கோவிந்தசாமி அப்படி என்ற ஒரு தர்மகர்த்தா அவருடைய முழு முயற்சினால், அவருடைய மகன்கள், அவருடைய குடும்பத்தினர்கள் அவர்களுடைய முழு ஒத்துழைப்பினால் இந்த ஆலயம் பூனா சுழி போட்டு பிள்ளையார் சுழி போட்டு உருவாக்கப்பட்டது. இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. நாமும் இந்த முருகனுடைய திருவருளும் குருவருளும் பெற்று வாழ்வில் உயர்ந்து நிற்போம். இந்த கிராமத்திற்கு இந்த மக்களுக்கு மிகப்பெரிய முருகனுடைய அருள் கிடைத்திருக்கிறது. நாமும் அந்த ஆலயத்தை வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம் என்று சொல்லி இந்த காணொலியை பார்த்தவங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.